the nature of man, மனிதனுடைய தன்மை, மனிதனுடைய சுபாவம் என்ன அப்படின்றத குறித்து நாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, அவனுடைய தன்மைகள் என்னென்னலாம் இருந்தது, அவனுடைய தன்மைகள், அவனுடைய உறவுகள், தேவனுக்குள்ளாக அவனுடைய உறவு எப்படி இருக்குது, உணர்ச்சி, ஒரு மனிதனுக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். சரி, இந்த நாளிலும் அதனுடைய துவக்கத்தை தான் இந்த நாளில், அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதில் நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய சுபாவம், அவனுடைய சிந்தையில் இருக்கக்கூடியதான எண்ணங்கள் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இங்க நம்ம வாசிக்கிறோம், மனுஷனுக்கு ஒரு ஒளி ஒன்று இருக்கிறது. அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அதனுடைய தொடர்ச்சியை தான் போன செஷனில் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த ஒளியை நாம் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை மாற்றுகிறார். நம்ம எல்லாருமே யாரோட பிள்ளைங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதை குறித்து ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர் 2:15 நாம் வாசிக்கிறோம், அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். ஸோ யார் அப்படின்னா, அவங்க இருளின் பிள்ளைகள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் யாரு அப்படின்றதும் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்போ இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த கான்ஷியன்ஸ், நம்முடைய சுயம், நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடியதான இந்த எண்ணம், இதை எதை குறித்து நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இது நம்முடைய இருதயத்தினுடைய ஒரு அமைப்பு. இது நம்ம அந்த சுயம் இருக்கிறனால தான் ஒரு சில காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியுது, சுயமாக சிந்திக்க முடியுது. இப்போ ஒரு மனுஷன் ரொம்ப கோமா ஸ்டேஜில் இருந்தால் என்ன சொல்கிறோம், அவர் சுயநினைவை இழந்துட்டாருங்க அப்படின்றோம். ஸோ சுயநினைவை இழந்துட்டாருன்னா அவரால் எந்த ஒரு காரியத்தையும் அவரால் தானாக செய்ய முடியாது, யாராவது ஒருத்தர் அவருக்கு செய்யணும். ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இது எல்லாமே மனுஷனுடைய தன்மையாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறதான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அதில் தான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவையும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். டு அக்செப்ட் ஆர் டு டினை ஜீசஸ். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1 விதமாய் சொல்லுகிறது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஸோ இதுதான் இந்த நாட்களிலே நடக்கிற கடைசி காலங்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிற காரியங்கள், மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த மனசாட்சி அப்படியே கொஞ்சமா என்ன ஆயிடுதுன்னா செத்து போயிடுது. இப்போ முதல் தாட்டி ஒரு மனுஷன் தப்பு பண்ணும்போது அவனுடைய மனசாட்சி என்ன ஆகுங்க, உணர்த்தும் இல்லையா? ஆனால் அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சமாக 2-3 தாட்டி தப்பு பண்ணோன்னா அது மறுத்துரும். அடுத்து ஒரு 5-6வது தாட்டிலாம் பண்ணும்போது மனசாட்சி செத்து போயிடும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, இட் இஸ் அ ஷியர்டு கான்ஷியன்ஸ். அப்படி ஷியர்ட்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து மனசாட்சியிலே, அப்போ நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, சூடுண்ட, பாருங்க, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். ஸோ இந்த காரியத்தில் நமக்கு இந்த மனசாட்சி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்ததான் மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் கர்த்தர் உருவாக்கினார். இதனுடைய தொடர்ச்சியை ஏற்கனவே நம்ம போன வருஷத்தில் பேசியிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். இப்போ நம்ம என்ன தொடங்க போகிறோம் அப்படின்றது. சரி, மனுஷனுடைய வீழ்ச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரோமர் 5:12 விதமாய் சொல்லுகிறது, இப்படியாக சேர்ந்து வாசிக்கலாமா, ஒரே மனுஷனாலே
பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. சிவப்புல போட்டிருக்கேன் பாருங்க. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட பொழுது அவங்க எதற்காக படைக்கப்பட்டாங்க? ஒன்று, தேவனை ஆராதிக்க, கரெக்டுங்களா? அடுத்ததா தோட்டத்திலே அந்த காரியங்களை பார்த்து கொள்ள, அதை பொறுப்பெடுத்து வழி நடத்த. அடுத்து மூன்றாவது இன்னொரு இன்டென்ஷன், தேவனுடைய நோக்கம் என்னன்னா எப்பொழுதும் தேவனோடு இருக்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், இதை நம்ம மறந்துடுறோம். என்ன தெரியுங்களா? எப்பொழுதும் தேவனோடய அவங்க இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நித்திய வாழ்வு, நித்தியமாக தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதற்காக தான் மனுஷன் படைக்கப்பட்டான். சரி, இப்போ நீங்க பிசாசை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் தந்திரமா 2 மரம் இருந்துச்சா, அந்த 2 மரத்துல எதை போய் சாப்பிட சொல்றான்? ஒருவேளை அவன் இந்த 2 மரம் இருந்துச்சு, ஒன்று என்னது? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், இன்னொன்று நித்திய ஜீவனை அழிக்கக்கூடியதான ஜீவ விருட்சம் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, அதுலேயும் அவன் தந்திரமா எதை பண்ணா இவங்க கீழ்ப்படியாமைக்குள்ள போவாங்கன்றது தெரிஞ்சு அந்த மரத்தில் உள்ள கனி என்ன பண்ண சொல்லியிருக்கான்? அவன் சாப்பிட சொல்லியிருக்கான், பிசாசு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்புறமா அடுத்து என்ன ஆகுது? இவங்க சாப்பிட்றாங்க, பாவம் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்றாருன்னா இவங்கள தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார். என்ன நோக்கத்துக்காக தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்துறாருன்னா, இனி இவங்க இப்ப பாவ நிலம் வந்துருச்சு, பாவ நிலையோடையே போய் திரும்ப அடுத்த ஜீவ விருட்சத்தினுடைய பழத்தையும் சாப்பிட்டா என்ன ஆயிடும்? பாவத்தோடையே அவங்க என்ன ஆக வேண்டியதா இருக்கும்? நித்திய காலமாக பாவத்தோடய இருக்கிறதா போயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ பாவத்திற்கு ஒரு முடிவே வந்திருக்காது, பாவத்திற்கு ஒரு தீர்வே கிடைச்சிருக்காது. அதனால தேவன் என்ன பண்றாரு? இவங்களையும் தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்துறாரு, அந்த ஜீவ விருட்சத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல இருந்து அகற்றி விடுகிறார். இப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பாவம் உள்ள நுழைந்த உடனே அவங்களுக்குள்ள ஏற்பட்டது என்னதுங்க? மரணம். ஸோ மரணம்னா என்னது? அவங்க 2 விதமான மரணமும் வந்துச்சு. ஒன்று, தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற ஆவிக்குரிய மரணம். இன்னொன்று, அவர்கள் சரீர பிரகாரமாகவும் மரிக்கக்கூடிய சரீர மரணம். 2 மரணமுமே பாவத்தினாலே உண்டானது. சரிங்களா? இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்லுகிறார். இப்போ இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னன்னா, இது நம்முடைய ரட்சிப்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா நம்ம ரட்சிப்பை இழந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்னு அர்த்தம்? மரித்து போய் விடுகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதனாலதான் நம்ம மரித்து போன நிலைமையில் இருக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றோம்? இவங்க இன்னும் ரட்சிக்கப்படல, உணர்வற்றவங்களா இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை பேசியும் காதுக்குள்ள போக மாட்டேன்து. இப்ப நம்ம சர்ச்சை எடுத்துக்குவோம். இப்ப நம்ம சர்ச்சில் பாத்தீங்கன்னா நிறைய பிரசங்கங்கள் கேட்குறோம், ஆராதிக்கிறோம், ஜெம் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா பேசப்படுற வார்த்தையை ஒரு சிலர் காதுக்கு தான் போகுது. ஆமா தானே? ஒரு சிலர் காதுக்கு என்ன ஆக மாட்டேங்குது? போக மாட்டேனுது, மண்டையில் ஏற மாட்டேனுது. அப்போ அப்படிப்பட்டவங்கள நம்ம எப்படி தான் சொல்லணும்? அவங்க ஆவிக்குரிய நிலையிலே மரித்திருக்கிறார்கள். அவங்களால இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ண முடியலங்க? உணர முடியல, அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ நம்ம உணர்வு உள்ளவங்கள, ஆவிக்குரிய அந்த சென்சிட்டிவிட்டி, ஸ்பிரிச்சுவல் சென்சிட்டிவிட்டி, ஆவிக்குரிய உணர்வு நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்மளால என்ன பண்ண முடியுங்க? அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். இப்போ நம்ம ஆராதனை நேரத்தில் என்ன பண்ணோம்? ஏசப்பா என்னை காத்தீரே, கிருபையா இருந்தீரே அப்படின்னு சொல்லி வாயில சொல்லல, மனசார சொன்னோம். எதற்காக? ரட்சிப்பை நான் உணர்கிறேன், அந்த ரட்சிப்பை நான் உணர்கிறேன், கிருபையை நான் உணர்கிறேன் அப்படின்றனால. இப்ப மற்றவங்களால இது என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படி சொன்னாலும் அது வாயிலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தையாக தான் இருக்கும். அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே, மனுஷன் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் நாம் போனோம். ரோமர் 3:23 அதை வாசிக்கிறோம். தேவ மகிமை, மனுஷன் எல்லாரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மரித்து போன நிலைமையில் இருக்கிறவங்களால ரட்சிப்பையும் உணர முடியாது, கிருபையும் உணர முடியாது. வாயில வேணா சொல்லிக்கலாம், மனசார அவங்களால எதையுமே செய்ய முடியாது. அப்போ தேவ சமூகத்துக்கு நம்மளால முழு மனசை ஆராதிக்க முடியலன்னா நம்மளுடைய ரட்சிப்பை என்ன பண்ணி பார்க்கணும்? நம்ம சோதித்து பார்க்கணும். நான் உண்மையாலுமே ஆவிக்குரிய நிலையில உயிரோட தான் இருக்கிறேன்னா பல்ஸ் பிடிச்சி பார்க்கணும். உண்மையாலுமே துடிக்குதா? இப்போ உயிரோட இருந்தால் என்ன பண்ணுவாங்க?
நாடி பிடிச்சி பார்ப்பாங்களா இல்லையா? ஹார்ட் மேலே ஸ்டெத்தஸ்கோப் வச்சு டாக்டர் பார்ப்பாரு, துடிக்குதா இருதயம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு முறையும் தேவனை துதிக்க முடியாதபடியோ இல்லை ஜெபிக்க முடியாதபடியோ தேவனிடத்தில் கிட்டி சேர முடியாதபடியோ நமக்கு ஒரு 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 அழுத்தம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம ஆவிக்குரிய நிலையில ஏதோ ஒரு பக்கத்தில் நம்ம மரித்து போய் கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தேவன் இந்த அவங்க செய்ததான பாவத்தை குறித்து முதலாவது அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11 ஆதியாகமம் 3:11 13 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இப்போ பாருங்க, இது என்ன சொல்லுவோம்னா, இதை பிளேம் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். பிளேம் ஷிஃப்டிங்னா என்ன தான், ஒருத்தர் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எப்பயுமே நான் செய்யலை, நான் செய்யலையே. இப்போ ஃபர்ஸ்ட் தேவன் யார்கிட்ட கேட்குறாரு? ஏன்னா யாரை ஃபர்ஸ்ட் உருவாக்குனாரு? ஆதாமை தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனாரு. அப்போ தான் ஏவாளை உருவாக்குனார். அப்போ தேவன் யார்கிட்ட தான் கேட்பாரு? ஆதாம்கிட்ட தான் கேட்பாரு. ஏன்னா ஆதாம் தான் அந்த குடும்பத்திற்கு தலைவன், அவன் தான் ஆண், அவன் தான் பொறுப்புள்ளவனா இருக்கணும். இப்போ அவன்கிட்ட கேட்குறாரு. அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? முழு பிளேமையும் அவன் எடுத்திருந்திருக்கலாம், இல்லை மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, அவன் எதையுமே செய்யாமல் டைரக்டாக அவன் மேல் இருந்ததான பழியை வேறொரு பக்கம் திருப்புறான். யார் மேலே? ஏவாள் மேலே திருப்புறான். ஏவாள் மேலே திருப்பினோடனே ஏவாளும் சும்மா இருக்கிறாங்களா? அவங்களும் என்ன பண்ணுறாங்க? இல்லைங்க, சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது, இந்த பாம்பு தான் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லி அவங்களும் பிளேம் சொல்லி. இப்போ பாம்பு யாரையும் பிளேம் பண்ண முடியாது, அது என்ன பண்ணுது? வேறு வழி இல்லாமல் அப்படியே பார்க்குது. இப்போது கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அதுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு. அப்போது இந்த காரியம் தான் இன்றைக்கும் நம்மளுடைய தப்பிதங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறோம்னா இன்னும் நம்ம என்ன பண்ணலான்னு அர்த்தம்? ரட்சிப்பிலே நம்ம பூரணம் அடையவில்லை என்று சொல்லி அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். நீங்க, கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துறாரு. உணர்த்தும் பொழுது அதில் உடனடியாக ஒப்புரவாகுதல் எனக்கு வரலன்னு சொல்லி வராம நான் வேற எதையாவது குறை சொல்றேன். என் ஃப்ரெண்டு சரியில்லை, எங்கள் அம்மா அப்பா சரி கிடையாது, சூழ்நிலை சரியில்லை, அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தினால் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில் நான் ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ ரட்சிப்பை இழக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க தங்களுடைய குறைகளை ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர் மேலாக குறை சாற்றி கொண்டிருப்பார்கள். பாருங்க, 1 தீமோத்தேயு 2:14 சேர்ந்து வாசிக்கலாம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஸோ ஏன்னா டிசப்ஷன், அதாவது கீழ்ப்படியாமை எங்க போச்சுங்க? ஆதாம் கிட்ட வந்துச்சு. ஆனா டிசப்ஷன் எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஏவாள் கிட்ட இருந்து வருது. அதுதான் பால் இங்க சொல்றாரு. அடுத்ததா பாருங்க, சோ ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 பேருமே இதுல நம்ம ஏவாள் தாங்க பாவம் செஞ்சுட்டா. அதனால ஒட்டுமொத்த சாபத்தையும் பாவத்தையும் யார் தலைமையில போட்டுருவோம்? இந்த ஏவாள் மட்டும் உருப்படியா இருந்திருந்தாருன்னா, நம்மளுடைய மூத்த தாய் அவன் மட்டும் உருப்படியா இருந்திருந்தாள்னா எல்லாம் சரியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. 2 பேருக்குமே பொறுப்பு இருந்தது. இந்த பக்கம் இவங்க வஞ்சிக்கப்படாம இருந்திருக்கணும், இந்த பக்கம் இவர் தன்னுடைய தவற ஆதாம் ஒப்புக்கொண்டு இருந்திருக்கணும். 2 பேருமே நம்ம யாரையுமே சிங்கிளா என்ன பண்ண முடியாதுங்க, குறை சொல்ல முடியாது. இவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். இவர் ஆதாம் என்ன பண்ணப்பட்டாருங்க? அவர் தன்னுடைய தப்பிதத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய அந்த 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 பாவத்தை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இது பேர் டெலிபரேட் சின்னிங். டெலிபரேட்னா வேண்டுமென்றே, விரும்பியே, எனக்கு தெரிந்தே நாம் செய்கிறதான கிரியைகள். ஸோ இதை தான் நம்ம டெலிபரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்முடைய சுயத்தினாலே நாம் செய்கிறதான காரியங்கள். ஸோ இதனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய சொந்த இஷ்டங்களுக்கு நாம் விட்டு கொடுக்கிற மனிதர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அப்போது நம்ம எல்லாருமே பாருங்க, அவருடைய பலவீனத்தின்படி அவருடைய பலவீனத்தின்படி நம்ம எல்லாரும் சோதிக்கப்பட்டாலும் பிசாசு ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறத நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே இதை பற்றி செய்திகளில் நம்ம பேசியிருக்கோம். வாசிப்போம். 1 யோவான் 2:16.
1 யோவான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், நம்ம அடிக்கடி ஜெபத்திலையும் நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். 2:16 சேர்ந்து வாசிப்போமா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். திரும்ப வாசிக்கலாமா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது ரொம்ப தெளிவாகவே நமக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, பிசாசு ரேண்டமாக அப்படியே ஒட்டு மொத்தமாக அந்த சோதனையை ஆதாம் ஏவாள் கிட்ட அவன் வெளிப்படுத்தலை. அவன் ஒரு பேட்டர்ன், ஒரு அமைப்பை வைத்திருந்தான். அந்த அமைப்பை தான் இங்கே யோவான் நமக்கு காண்பிக்கிறார். இந்த 3 காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பாவத்தை வேணா எடுத்துக்கோங்க. உலகத்தில் இருக்கிற எந்த பாவத்தை எடுத்தீங்கனாலும் அது கண்டிப்பாக இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இதை பற்றி ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், அதனால் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது ஸோ பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனால் உருவாக்கப்பட்ட நல்லது அப்படின்னு பார்த்த அந்த காரியத்தை அதை என்ன பண்ணுறான் பாருங்கள், அதை கொண்டு அதுதான் ஏவாளுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் காண்பித்து அதை என்ன சொல்கிறான்னா, அது அவர்களுடைய பார்வைக்கு இன்பம். அது லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், இது லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், இது மாம்சத்தின் இச்சை. அதுதான் நம்ம ஆதியாகமம் 3:6 நம்ம வாசிக்கிறோம். அங்கே பாருங்க என்ன ரீசன் சொல்றான் பாருங்க. 3:6 அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது. புசிப்புக்கு நல்லது, அதுதான் லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ். டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட் வேற எந்த ஃப்ரூட்டும் கிடையாதுப்பா. அதுதான் மாம்சத்தின் இச்சை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பார்வைக்கு இன்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களின் இச்சை. அடுத்ததா புத்தியை தெளிவிக்கிறது, அது என்னதுங்க? ஜீவனத்தின் பெருமை. புரியுதுங்களா? இந்த பக்கம் 1 யோவான் 2:9 3 விதமான பாவத்தினுடைய கேட்டகரியை பார்க்குறோம். அதே விதத்தில் தான் இங்கே ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறத பார்க்கிறோம். புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த காரியம் இது எப்படி வந்தது? இந்த சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு ஏவாள் சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுத்தாங்க. 2 பேரும் கீழ்ப்படியாமையினாலே பாவம் உள்ள நுழைந்ததுன்னு பார்க்குறோம். இப்போ இந்த தேவனுக்கு தெரியாம தேவனுடைய காரியங்களை புரிந்து தேவன் வைத்திருக்கிற அந்த அளவுகோலை எட்டாம இருக்கிற அந்த காரியம், அதுதான் அடுத்த தலைப்புல நம்ம பார்க்க போறோம். The nature of sin, பாவத்தினுடைய தன்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனுஷன் யாருன்னு பார்த்துட்டு இருக்கிறோம், பாவத்தினுடைய தன்மையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணும் அப்படின்றது நேச்சுரலாகவே நம்ம பிறக்கும் போதே என்ன ஆயிடுது, நமக்கு உள்ளுக்குள்ளேயே நமக்கு வர்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இவங்க எப்போ இந்த பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, புத்தியை தெளிவிக்கிறதுன்னு எப்போ இதை கன்க்ளூட் பண்ணி அதை பறிக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணாங்களோ அப்பவே என்ன ஆயிடுச்சுங்க, அவர்களுடைய ஆத்துமா மரணத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஆவிக்குரிய மரணமும் வந்துருச்சு, பிசிக்கலாகவும் சரீர பிரகாரமாக மரணமும் அவர்களுக்கு வர ஆரம்பித்து. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையில தொடர்ச்சியாக நாம் இருக்கிறோமோ, இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, ரத்தத்தை சிந்துட்டாரு, கிருபையை கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப கிருபையா இருக்கிறனால ஆவியானவர் நம்ம கிட்ட என்ன பண்றாரு, பேசுறாரு, உணர்த்துறாரு. டேய் இதை செய்யாதன்னு சொல்ல நம்ம என்ன பண்றோம், அதற்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஒருவேளை கீழ்ப்படியாம இருந்தோம்னா இந்த பாவத்தை என்ன பண்ணிட்டே இருப்போம், தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே தான் இருப்போம். ஸோ அப்போ இதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினாலே அவர்களுக்குள்ள வந்த தீமையினுடைய தாக்கமாக இருக்கிறது. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, யாரு ஆதாம் ஏவாளும் பாவத்தினாலே இதை செஞ்சு பாவத்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, பாவம் பிறந்தது. இப்போ அதே மாதிரி அதே விதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணப்பட்டார், வனாந்திரத்துல 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து கடைசியில அவர் என்ன பண்ணவர், பிசாசினாலே சோதிக்கிறவனாலே அவர் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம், மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம்.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த கல்லு அப்பமாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்றான். இயேசுவால் எல்லாமே எல்லாமே முடியும். அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், அங்கவே எல்லாத்தையும் மாற்றிருக்கலாம், இல்லை அங்கவே பிசாசை போட்டு ஒட்டு மொத்தமாக அடித்து நொறுக்கி இருக்கலாம். ஆனால் அவர் பிதாவினுடைய சித்தத்திற்காக அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, காத்து கொண்டு இருந்தார். அவனுடைய வேலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து சுவிசேஷத்தை சொல்லி சீஷர்களை உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் மரிக்க வேண்டியது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. அதனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணலங்க, 1-on-1 பிசாசு வந்த உடனே அங்கேயே ஒட்டுமொத்த கதையும் அவர் முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனுடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, பிசாசனுடைய காரியம் என்ன அப்படின்னா, அவன் நம்முடைய சரீரத்தினுடைய இந்த ஆசைகளை தவறான விதத்திலே பூர்த்தி செய்யும்படியாக அதை அவன் என்ன பண்ணுவான், வசியப்படுத்துவான். இப்போ நம்மளுடைய சரீரத்தில் தேவைகள் இருக்கிறது உண்மைதான். இப்போ பசின்றது உண்மைதான். இப்போ ஏசப்பா 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்தார். கண்டிப்பாக என்ன இருக்கும், பசிச்சிருக்கும். அப்போ அந்த பசின்றது உண்மைதான். ஆனால் அது தவறான விதத்தில் அந்த பசியை திருப்தி செய்ய பிசாசை தூண்டுறான். நான் சொல்கிறது புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், பிசாசை இவர் மேற்கொண்டதுக்கு அப்புறம் தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், ஏசப்பாவுக்கு பணிவிடை செய்தார்கள். ஸோ இப்போ இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொன்னால் அது ஆயிருக்கும். அங்கே பசியை வந்து அவர் தீர்த்திருக்கலாம். ஆனால் அது யாருடைய வழியில் செஞ்சிருப்பாரு, பிசாசு சொன்ன வழியிலே செய்யப்பட்டதாக இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ எனக்குன்னு ஒரு தேவை இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த தேவையை தேவன் பூர்த்தி செய்யும் பொழுது தான் அதில் தேவன் என்ன ஆகிறாரு, மகிமை அடைகிறார். இப்போ நானா அந்த தேவையை தேடி சொல்லும் போதோ இல்லை அந்த தேவையை பிசாசானவன் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் போதோ அதில் நிச்சயமாக தேவனுக்கு மகிமை உண்டாக போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் பிசாஸ் என்ன பண்ணுறாங்க, அவன் ஃபுல் கண்ட்ரோல் அவன் எடுத்துக்கிறான். சரிங்களா? அப்போ இதே போலதான் மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தேவைகள். உதாரணத்துக்கு இப்போ பசி சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரீரத்தில் இருக்கக்கூடியதான இன்டிமெசி, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படுகிறதான சரீர அந்த 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 திருமண உறவில் அவர்களுக்கு கிடைக்கிறதான அந்த இன்பம், அது தேவனால் நியமிக்கப்பட்டு திருமணத்திற்கென்று கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அதை பரிசுத்தமாக்கி வச்சிருக்கிறாரு. ஆனால் உலகம் என்ன பண்ணுதுங்க, அது பல விதங்களிலே ஒரு மனுஷனுக்குள்ள பாவமாக அதை திணிக்க பார்க்கிறான். ஸோ தேவன் ஒன்று இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த தேவையை பூர்த்தி செய்கிறவர் தேவனாக தான் இருக்கும். அந்த தேவையை தேவனை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒன்று மூலமா பூர்த்தி செய்ய நினைச்சோம்னா கண்டிப்பாங்க என்ன வந்துருங்க, பாவம் வந்துடும். பாவம் உள்ள வந்துச்சுன்னா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்ததாக மாறிவிடும். ஸோ இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது கண்களினுடைய இச்சை. ஸோ அங்கே நம்ம பார்க்குறோம், அந்த கண்களுக்கு அது எப்படி இருக்குங்களா, பார்வைக்கு ரொம்ப இன்பமாக இருக்குதுங்களாம். புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு ரொம்ப அப்படியே பார்த்தோன்னா அப்படியே அதை சுற்றி ஒரு ஒளிவட்டம் எரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே தகன்னு அப்படியே ஒரு ஒளிவட்டம் கோல்டு கலரில் மின்னி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பழத்தை சுற்றி. அப்போ பார்வைக்கு அப்படியே சூப்பராக இருக்கேப்பா, அப்படியே ஹெவன்லியாக இருக்கே அப்படின்னு அவன் நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இங்கே பிசாசு காண்பிக்கிறதான அடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போது இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷன் எல்லாருமே என்ன பண்ணுறான்னா அவனை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையுமே அவன் அழகுபடுத்தி எல்லாத்தையுமே ரொம்ப டிசைரபிளாக மாற்றணும் அப்படின்னு எல்லா மனுஷனுமே விரும்புவது உண்டு. ஆனால் இதே டிசையர் தேவனிடத்திலிருந்து வரும்பொழுது அது நிலையானதாக இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு பொதுவாக பெண் பிள்ளைகள்கிட்ட நான் எப்பயுமே சொல்லுவது உண்டு, சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்கிட்ட நம்ம ப்ரெசன்டபிளாக இருக்கிறது நல்லது. ஆனால் அதே மற்றவரை ஈர்க்கும் வண்ணமாக நம்ம ப்ரெசன்டபிள் ஆகிட்டோம்னா அதுவே என்னவா மாறிடும், பாவமாக மாறும். இப்போ இப்போ மேக்கப் பொதுவாக போடுறாங்க பெண்கள் மேக்கப் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் என்ன நோக்கத்திற்காக போடுறோன்றது தான் முக்கியம் இல்லையா? இப்போ நான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நேரம் கான்ஃபிடென்ஸ்லாம் தாண்டி எல்லாரும் என்னைய பார்க்கணும், நான் போனால் என்னை 4 பேர் திரும்பி பார்க்கணுன்ற நோக்கத்தோடு நான் மேக்கப் போட்டேன்னா அது பாவம். இப்போ என் சரீரத்தை நான் அழகுபடுத்துவது நல்லது. ஒரு நல்ல ஒரு ஆடையை உடுத்தி கொண்டு நல்ல தலையை வாரி என்னுடைய முகத்தை கழுவி நான் என்னை அழகுபடுத்துவது நல்லது தான். ஆனால் அதே மற்றவரை கவரும் வண்ணமாக மற்றவருடைய பார்வைக்கு நான் ஏற்றவனாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது அது பிசாசனுடைய ஒரு தன்மையாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய டிசையர், நம்மளுடைய ஆசை என்னவா மாறிடுது அப்படின்னா தேவன் உருவாக்கின
அந்த இன்டென்ஷன், அந்த நோக்கத்திலிருந்து மாறி வேறொரு திசைக்கு நேராக நாம் மாறிவிடுகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், பாவத்தினுடைய இந்த தன்மை இந்த கண்களின் இச்சையின் வழியாக ஏவாளுக்குள்ள நுழைஞ்சது. ஏவாளுக்கிட்ட இருந்து அப்படியே முழு ஹியூமன் ரேஸுக்கு, அது அப்படியே மனு குலத்திற்கு அது அப்படியே தொடர்ந்து வந்தது. சரிங்களா? அப்போது நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்த்து இது அழகா இருக்குன்னு சொல்றது, அழகை ரசிப்பது தவறல்ல, ஆனால் அந்த அழகை இச்சிப்பது தவறு. ரசிப்பது வேற, இச்சிப்பது வேற, இல்லைங்களா? இச்சிக்கிறது என்ன அர்த்தம்? அது எனக்குரியதாய் மாறும், எனக்குரியதா மாத்திரம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இதுதான் இச்சிப்பது. இப்போ ரசிப்பதுன்றது வேற. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இயற்கை கூட என்ன பண்றோம்? ரசிக்கிறோம். ஒரு பறவை அழகா பறந்து போது, இல்லை ஒரு பறவையினுடைய அந்த இறகுகளுடைய சிறகுகளுடைய கலர்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? சே, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்றோம். இது ரசிக்கிறது. ஆனால் நான் இச்சிக்கிறது என்ன அர்த்தம்? அதை பிடிச்சி எனக்குரியதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? இது இச்சித்தல். ஸோ இந்த லஸ்ட்டில், இந்த இந்த டிசைர் ஆஃப் தி ஐஸ், கண்களுடைய இச்சையில் இந்த காரியத்தை நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம் பகுத்தறிய வேண்டும். ரசிப்பது வேற, இச்சிப்பது வேற. ஸோ இப்போ பாவம் வந்த உடனே ரசனைன்றது இப்போ என்னவா மாறிடுச்சு? இச்சையாக மாறிவிட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்கள் என்ன இருந்துச்சு? ரசனை இருந்தது. ஆனால் பாவம் உள்ள நுழைஞ்ச உடனே அதே கண்களில் இப்போ இச்சை வர ஆரம்பித்தது. சரிங்களா? ஸோ இதே தான் பாருங்க, மத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் பிசாசு ஏசப்பா கிட்ட சொல்றான் பாருங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவைகளின் மகிமையும் அவருக்கு என்ன போட்டிருக்குங்க? காண்பித்து. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட்ல காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் உலகத்தின் அதிபதின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணியிருக்கிறான்? ஏசப்பா முன்னாடி அவன் என்னென்னலாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறானோ, அவனுடைய சிஸ்டம் இருக்கலே அட்வான்ஸ்டு என்ன சிஸ்டம், உலகத்தினுடைய ராஜ்யங்கள், கிங்டம், கிங்ஸ், அப்புறம் அந்த ராஜ்ய பாரங்களுக்கு உண்டாகிற மகிமை, இதெல்லாத்தையும் என்ன பண்றான்? ஏசப்பாவுக்கு காண்பிக்கிறான். அடுத்து என்ன சொல்றான்? 9வது வசனம், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு என்ன சொல்றாருங்க? அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ இதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, வார்த்தையினாலே பிசாசு என்ன பண்றாருங்க? மேற்கொள்ளுகிறார். ஸோ இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, மனுஷன் விழுந்து போனது உண்மைதான். மனுஷனுக்குள்ள கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இருப்பது உண்மைதான். ஆனா அதை மேற்கொள்ளுவதற்கான ஒரே ஒரு ஆயுதம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள நிறைவா இல்லை அப்படின்னா, அது நிறைவானா எப்படின்னா, பொங்கி வெளியில வர்ற அளவுக்கு, நிரம்பி வழிகிற அளவுக்கு வசனம் இருக்கணும். அந்த வசனம் நமக்குள்ள இல்லைன்னு சொல்லி சொன்னா, நம்மளால இந்த பிசாசனுடைய இந்த 3 தந்திரங்களிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க? தப்பித்து கொள்ள முடியாது. அடுத்து 3வது என்ன சொல்றாங்க? ஜீவனத்தினுடைய பெருமை. இப்போ மனுஷன் ஒரு 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 காரியத்திற்காக 2 விதத்திலையுமே அவன் உருவாக்கப்பட்டான்னு சொல்ல முடியும். ஒன்று, டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். சார்ந்திருக்கும்படியாகவும் உருவாக்கப்பட்டான், சார்ந்தில்லாமையிலே வாழும்படியாகவும் உருவாக்கப்பட்டான். ஒன்று, தேவனை சார்ந்திருக்கும்படி உருவாக்கப்பட்டான். இன்னொன்று, இந்த பூமியில செய்ய வேண்டிய கிரியைகளை யாரையுமே சார்ந்து கொள்ளாம அவனால் என்ன பண்ண முடியும்? சுயமாக செய்ய முடியும். சார்பில்லாமையிலும் அவனால இருக்க முடியும். ஸோ இவ்விதமாக உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனை ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் தூக்கியாச்சு. எது? சார்ந்து இருக்க வேண்டும், சார்ந்து இருக்கணும், சார்ந்து இல்லாமல் இருக்கணும். 2 விதத்தில் மனுஷன் உருவாக்கப்பட்டாங்க. ஆனால் பாவம் உள்ள நுழைஞ்ச உடனே, ஜீவனத்தின் பெருமை உள்ள நுழைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு? சார்பு நிலை போயிடுச்சு. யாரை சார்ந்து இருக்கிறது? தேவனை சார்ந்து இருக்கணுன்ற நிலையை பிசாசு என்ன பண்ணிட்டான்? அந்த பார்ட்டை மட்டும் வெட்டி தூக்கி போட்டான். இப்போ என்ன? நீ இண்டிபெண்டன்ட், நீ ஃப்ரீ, நீ என்ன உனக்கு என்ன விருப்பமோ அதை செய், உனக்கு என்ன ஆசையோ நீ அதை நிறைவேற்று, நீ யாரையும் எதையும் நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இவ்விதமா மனுக்குலம் ஏமாற்றப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் அவங்க ஏமாற்றப்பட்டாங்க. இப்போ அவங்க தேவன் மேல முழுவதுமா சார்ந்து இருக்க வேண்டியவங்க தேவனை விட்டு என்ன பண்ணப்பட்டாங்க? துரத்தப்பட்டாங்க, தேவனை விட்டு தள்ளப்பட்டாங்க. அங்கதான் தேவனுடைய மகிமையை இழக்கிறாங்க. ஸோ 3 காரியங்களை பார்த்தோம். ஸோ மனுஷனுடைய வீழ்ச்சியில 3 காரியங்கள் நடக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும் இதற்காக. உங்க பர்சனல் தனிப்பட்ட ஜெபம் இருக்கு இல்லையா, அதில் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த 3 கேட்டகரியை நீங்க கண்டிப்பா சொல்லி ஜெபிக்கணும். ஏசப்பா, இந்த நாளிலே
கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய காரியங்கள்ல நான் என்ன பண்ணக்கூடாது, நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த பிசாசுடைய இந்த திட்டங்களிலிருந்து விடுவிக்கப்படணும்னு நம்ம ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்போ பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய அந்த மனுஷனுடைய ஆசை இருக்கு இல்லைங்களா, இண்டிபெண்டா இருக்கணும், தனித்து இருக்கணும், பெரியவனா இருக்கணும், எல்லாவற்றையும் சாதிக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு எல்லா மனுஷனுடைய ஆசையும். இந்த ஆசையை தனக்கு லாவகமாக பிசாசு என்ன பண்றாங்க, பயன்படுத்தி கொள்ளுகிறான். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனா தேவனை அறிந்தவங்க, ரட்சிப்பை பெற்றவங்க தேவனை சார்ந்து இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். நான் இப்போல்லாம் நான் அந்த அளவுக்கு நான் சோஷியல் மீடியாலலாம் அவ்வளோவா அதாவது வசனங்கள் போஸ்ட் பண்ணுறதோட சரி, வேறு எந்த காரியங்களையும் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் முதல்லாம் நான் திருமணமான புதுதில், திருமணத்துக்கு முன்னாடிலாம் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஃபேஸ்புக்கில் நிறையா கூட்டத்தினர் இருப்பாங்க. ஸோ அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு சிலர்லாம் நாத்திகர்களும் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாங்க. அப்போது நான் ஒரு நாள் ஏதோ ஒரு வசனமோ ஏதோ ஒரு பாட்டு ஒன்று போட்டிருந்தேன். கரெக்ட், மை லைஃப் இஸ் இன் யூ லார்ட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். என் ஜீவன் உம்மிலே, என் பலன் உம்மிலே, உம்மில் மட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டினுடைய வரிகள் எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அது போட்டிருந்தேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தான்னா, எல்லாமே உன் கடவுள்கிட்ட இருந்ததா, அப்போ உங்ககிட்ட என்ன தாண்டா இருக்குது, நீ டம்மியா நீயே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தான். சரிங்களா? அதாவது எல்லாம் உம்மிலேன்னு இருக்குது. ஸோ எல்லாமே உன் கடவுள்கிட்ட இருந்தா நீ யாரு, நீ வெறுமையானவனா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் இல்லை, நான் வெறுமையானவன் இல்லை, கடவுள் எனக்குள் இருக்கிறார் அப்படின்னு பேசி அது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் ஆகி அதில் இன்னொரு 5-6 பேர், அதெல்லாம் நீங்கள் நம்ம பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஒரே சண்டையாக தான் நடக்கும். லிட்ரலாக வார்த்தையிலேயே சண்டை நடக்குவாங்க. அவன் கடவுள் இல்லைன்னுவான், கடவுள் இருக்காருன்னுவான், அவருன்னுவான், இவருன்னுவான் போட்டு. நான்லாம் சில நைட்டு 2 மணிக்கெலாம் உட்காந்து ஃபேஸ்புக்கில் அந்த கான்வர்சேஷனுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன் உட்காந்து. ஸோ இது அதுக்கப்புறம் கத்தர் உணர்ந்த, டே உனக்கு தேவையில்லாத வேலைடா, அதெல்லாம் விட்டு வெளியவா. ஸோ அப்போ அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷனுக்குள்ளே இருக்கிற நினைவு எப்பயுமே சுயத்தை, அதாவது தன்னையே சார்ந்து கொள்ளணும், வேற யாரையுமே சார்ந்து கொள்ளக்கூடாது. தன்னை சார்ந்து கொள்வது தான் அது மனுஷ தன்மை அப்படின்னு நினைக்கிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் இன்னைக்கு அந்த அளவுக்கு அப்படியே ஒரு பெருக்கமாகி மல்டிப்ளை ஆகி பாவத்தினுடைய இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் என்னவாயிடுச்சுன்னா, யூ கேன் டூ எனிதிங் ஆஃப் யுவர் ஓன். உன்னுடைய சுயமாய் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம் இல்லையா? இன்னைக்கு அதை தான் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்னு வேற சொல்றாங்க. நீ நினைச்ச எதனாலும் சாதிக்கலாம், நீ இமயமலையை போய் ஏறலாம், மவுண்ட் எவரெஸ்ட் போய் ஏறலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், நினைச்சா நட்சத்திரத்துக்கு போகலாம், அதை பண்ணலாம், என்னென்னலாம் அடிச்சு விடுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த இந்த பாவம் நமக்குள்ள ஏற்படுத்தினதை மனுஷனால உணர முடியல. என்னன்னா, இட் ஹாஸ் லூசன் த கிரிப் ஆஃப் த டிபெண்டன்ஸ் ஆன் காட். தேவனை சார்ந்து இருக்கிற அந்த சார்பு நிலை என்கிற அந்த நிலையிலிருந்து நம்மளை என்ன பண்ணிடுச்சுங்க, இந்த பாவம் நம்மை பிரித்து விட்டது. ஸோ தேவனை சார்ந்து கொள்றதுன்றது நம்மளால முடியாதனால நம்ம சார்ந்து கொள்ளலை. என்னால் ஒன்றுமே முடியலைங்க அதனால் நான் தேவனை சார்ந்து கொள்கிறேன், அப்படி கிடையாது. என்னால் முடிஞ்சிருந்தும் நான் தேவனை சார்ந்து கொள்வேன். ஏன்னா என்னுடைய சிருஷ்டிகரை நான் அறிந்திருக்கிறேன். அவர் ஒரு நோக்கத்திற்காக உருவாகி இருக்கிறார். அவருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. அந்த சித்தமும் நோக்கமும் நிறைவேறதான் நான் என்ன பண்றேங்க, இந்த பூமியில் இருக்கிற, அதற்காக தான் நான் அவரை சார்ந்து இருக்கிறேன். அப்போ தேவனை நம்ம சார்ந்து, அதுக்காக தான் நம்ம தேவ சித்தம்னு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்துறதும் சரி, முக்கியமான வாழ்க்கையின் தீர்மானங்களை எடுக்கும் பொழுதும் தேவனுக்கு பிரியமானதா இருக்கான்னு சொல்லி நம்ம விசாரிக்கிறது. எதற்காக அதை செய்யறோம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே தேவனை சார்ந்து இருக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தோட தான் கர்த்தர் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கினார். பாவம் உள்ள வந்த உடனே அந்த சுபாவத்தை மாத்திரம் பிசாசு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டான். நான் சொன்னேன் இல்லைங்களா, டிபெண்டன்ஸ் அண்ட் இன்டர்டிபெண்டன்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், சார்ந்து கொண்டிருக்கிற நிலையிலையும் மனுஷன் செயல்பட முடியும், சார்பில்லாத நிலையிலையும் செயல்பட முடியும். ஆனால் சார்ந்து கொண்டிருக்கிற நிலையை மாத்திரம் பிசாசை எடுத்துட்டு அந்த சார்பற்ற நிலை, யாரையும் சார்ந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஃப்ரீ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு பிசாசு பாவத்தின் நிமித்தமாக மனுஷனுக்குள்ளாக இந்த காரியத்தை கொண்டு வந்துட்டான். ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா, ஒட்டு மொத்தமாக நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய சார்பு நிலையை நாம் இழந்து விடுகிறோம். இப்போ பாருங்க, மத்தேயு 4:6 தான் இந்த காரியத்தை
பிசாசு சொல்லுகிறத பார்க்கிறோம் பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சுபாவம், த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய தன்மையை வந்து அவன் என்ன பண்றான், டைரக்ட் அட்டாக் பண்றான். என்ன அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுயமா. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவை சார்ந்து தான் இந்த பூமிக்கு வந்தார். சுயமா அவரை என்ன பண்ண வைக்கிறார். இப்போ எப்படி ஆதாமும் ஏவாளையும் சுயமா கிரியை செய்ய வச்சானோ, அதே மாதிரி இயேசுவையும் என்ன பண்ண வைக்கிறான், சுயமா செயல்பட. இப்போ ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாரா, 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாருங்களா? பிதாவுனுடைய சித்தம் இல்லாம அவர் என்ன பண்ணல, ஒரு வார்த்தையும் பேசல, ஒரு இடத்துக்கும் போல, ஒரு கிரியையும் செய்யல. ஸோ அப்போ எல்லாமே பிதாவானவர் என்ன சொன்னாரோ அதை தான் என்ன பண்ணாரு, ஏசப்பா இந்த பூமியில நிறைவேற்றினார். இப்ப இதுல ஒண்ணு பிசாசு என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துல இவர் என்ன பண்ணிடலாம், சுயமா செய்ய வச்சிருவோம், சுயமா சிந்திக்க வச்சிருவோம். எந்த விஷயத்துல? மேல இருந்து கீழே குதிக்கிறது இல்ல. மேல இருந்து கீழே குதிங்க, உங்களை தான் தேவ தூதர்கள் வந்து தூக்கிட்டு போவாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்ன உடனே ஏசப்பா அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆமா, என்ன சொல்றாரு பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ பாருங்க, இதுதான் பிசாசுனுடைய ஸ்ட்ராட்டஜி. லெஃப்ட்ல இருக்கிறது அந்த பிசாசுனுடைய ஸ்ட்ராட்டஜி. 3 காரியங்கள். ஒன்று மாம்சத்தின் இச்சை, கண்கள் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த பக்கம் 3வது அதிகாரத்தில் ஏவாள் எப்படி அதெல்லாத்தையும் விழுந்து போனா. அவ வந்து முதலாவது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்கிறது, அடுத்ததா புத்தியை தெளிவிக்கிறதா இருக்குதுன்னு அவ யோசிக்கிறா. அந்த விஷயத்துல ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு விழுந்து போனாங்க. ஆனா அதே 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 அவுட்லைன்ல, அதே ஸ்ட்ராட்டஜியில ஏசப்பா இந்த பக்கம் ஜெயம் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன பண்றாருங்க, அந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்றாரு, முடியாது. ஸோ மாம்சத்தின் நிச்சயம் ஏசப்பா மேற்கொண்டுட்டாரு. அடுத்ததா அந்த உலகத்தினுடைய மகிமையெல்லாம் பிசாசு காண்பிக்கிறான், அதையும் அவர் பார்த்து அவர் மயங்கல. அடுத்து 3வதா தாள குதியும்னு சொல்றான், அதையும் அவர் செய்யல, சுயமா ஒரு காரியத்தை அவர் செய்யல. ஸோ அப்போ 3 காரியங்களையுமே கர்த்தர் என்ன பண்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ 3 காரியங்களை நம்ம இந்த நாளில் பார்த்துருவோம். ஸோ இப்போ வீழ்ச்சியினுடைய விளைவுகள் என்ன? இப்போ வீழ்ந்து போயாச்சு, வீழ்ச்சியில இந்த 3 காரியம் இருந்துச்சு, பாவம் உள்ள வந்துச்சு, வீழ்ந்து போயாச்சு. ஆனால் இப்போ இதனுடைய விளைவுகள் என்ன, இதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதலாவது, எடுத்த உடனே பாவம் பாவம்னாலே இன்னொரு பக்கம் நம்ம பாவத்திற்கு இணையான இன்னொரு தேவனுடைய அகராதியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, காட்ஸ் டிக்ஷனரியில பாவத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. பாவம்னாலே அங்க நியாய தீர்ப்பு மாத்திரம்தான், சரிங்களா? ஆனா ஏசப்பா வந்த உடனே பாவம்ன்றதுக்கு ஒரு ரீடெஃபினிஷனை கொடுத்து, ரத்தத்தினாலே பாவம்னா இப்ப என்னன்னு சொல்றோம், இப்ப கிருபைன்னு சொல்றோம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் இருந்த காலத்துல பாவம்னா என்னதான், நியாய தீர்ப்பு தான். பாவம் செஞ்சவனுக்கு கிருபெல்லாம் கிடையவே கிடையாது. இஸ்ரவேல் மேல மாத்திரம்தான் கர்த்தர் உடன்படிக்கையின் நிமித்தமா அவங்கள மன்னிச்சுக்கிட்டு இருந்தாரு. கிருபை கிடையாது, மன்னிப்பு கிடைச்சது. ஆனா கிருபைன்றது என்னதுங்க, அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. கிருபையை வந்து நீங்க வார்த்தையினால விவரிக்கவே முடியாது. ஸோ இப்போ டிக்ஷனரியில ஒரு ரீடெஃபினிஷன் ஜீசஸ் பண்றாரு. ஹியூமன் ரேஸுக்கு, மனுக்குலத்திற்கு ஒரு புது ஒரு அர்த்தம் ஒன்று உண்டாகுது. இப்போ பாவம்னு டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், கிருபை. எந்த கிருபை? இயேசுவின் ரத்தத்தினாலே நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட கிருபை. அதனால தான் இப்போ பாவம் செஞ்சிருந்தாலும், எத்தனையோ தடவை பாவம் செஞ்சாலும் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, மன்னிப்பு கிடைக்குது. கிருபை அவர் என்ன பண்றாருங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போ எடுத்த உடனே, ஸோ அந்த காலத்துல கிருபை இல்லை, அதனால அவங்க பாவம் செய்த உடனடியாக என்ன வந்ததுங்க, ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனால என்ன நடக்குதுங்க, அந்த வீழ்ச்சியினுடைய முடிவாக என்ன நடக்குது, ஒட்டுமொத்தமா ஹியூமன் ரேஸ், ஒட்டுமொத்த மனு குலமும் என்ன ஆகுதுங்க, விழுந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ பாவத்தினுடைய இம்மீடியட் ரிசல்ட்ஸ் என்ன, உடனடியாக பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக நடந்தது என்ன அப்படின்னா, முதலாவது கர்த்தர் சர்ப்பத்தை என்ன பண்றாருங்க, பாம்பை சபிக்கிறார். என்னன்னு சபிக்கிறாரு வாசிப்போமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம்.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். போதும். அப்ப இதுக்கு இப்போ இங்க படிக்கும் போது ஒரு கேள்வி வருது. அப்போ வயிற்றினால் நகர்ந்துன்னா அப்ப இதுக்கு முன்னாடி பாம்பு கால் இருந்திருக்குமோ? பாம்பு கால் இருந்துச்சா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம ரொம்ப சயின்டிஃபிக்காக யோசிக்க வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். கால் உள்ள ஊரும் பிராணிகள் இருக்குது. ஒன்று, இப்போ இந்த அட்டை பூச்செல்லாம் எடுத்துக்கோங்க. அட்டை பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன வரிசையாக கால் இருக்கும், அதுவும் ஊரும் பிராணி தான். அடுத்தது பல்லி எடுத்துக்கோங்க, பல்லியும் ஊரும் பிராணி தான். அதுக்கு என்ன இருக்குது, 4 கால்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் கால் இருந்துச்சு, நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் சாபமாக கொடுக்குறாரு. கால் உனக்கு இருக்காது, நீ என்ன பண்ண போற, மண்ணோட மண்ணாக தான் இருக்க போற. அடுத்ததாக, நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை நீ தின்பாய். அடுத்ததா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அப்போ கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை சர்ப்பத்தின் மேல, பாம்பின் மேல கொடுத்த உடனடியாக பாம்புக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. சரிங்களா? பாம்பு வந்து ஒரு அனிமல் தான், அது வந்து ஒரு ஊரும் பிராணி, அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற பிசாசு போயிட்டான். அந்த பாம்பு பாவம், பாம்பை பொசஸ் பண்ணி பிசாசு அந்த காரியத்தை செய்ய வச்சுட்டு அவன் போயிட்டான். ஸோ ஆனா பலியை ஏற்றுக்கொண்டது யாரு? சர்ப்பம், பாம்பு. ஸோ அது சபிக்கப்பட்ட ஒரு 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 பிராணியாக அது மாறிவிட்டது. அடுத்ததா கர்த்தர் யாரை நியாயம் தீர்க்கிறாரு? ஆதாம நியாயம் தீர்க்கிறார். என்ன நியாயம் தீர்க்கிறாரு? ஆமா, நீ வாழும் நாட்கள்லாம் நீ வேர்வை சிந்தி நீ உழைப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனுடைய காரியங்களை பாருங்க, ஒரு புது ஒரு உணர்வு, ஒரு 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 எமோஷன் ஒன்று. என்ன சொல்றாருன்னா, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தம். பாருங்க, இந்த வருத்தம்ன்ற எமோஷனு கடவுள் தேவன் ஆதாம் ஏவாளும் உண்டாக்கும் போது இல்லவே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? வருத்தம்ன்ற ஒரு எமோஷனே கிடையாது. அழுகை, துக்கம், வருத்தம்லாம் கிடையவே கிடையாது. பாவம் நுழைஞ்ச உடனே தான் இந்த வருத்தம் வந்துச்சு. எனக்கு இன்னொரு டவுட்டும் இருந்தது. இப்போ நம்ம செடியில் எத்தனை செடி இருக்குது, இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த முள் இருக்கிற செடியெலாம் ஏன் ஆண்டவர், நான் யோசிச்சது, முள் இருக்கிற செடியெலாம் எதுக்கு ஆண்டவர் படைக்கணும்? இல்லை, ஒரு சில செடியெல்லாம் வந்து விஷத்தன்மை உள்ளது இல்லைங்களா, இந்த ஒடுவந்தலைன்னு சொல்லுவாங்க, அதை அரைச்சி குடிச்சா செத்து போயிடுவாங்க. சூசைட் பண்ணுறவங்களாம் அதை போய் அரைச்சி குடிச்சு. நான் இப்போ யோசிப்பேன், ஆண்டவர் ஏன் அதை விஷத்தன்மை உள்ளதை கர்த்தர் அதை உருவாக்கலை. ஆக்சுவலி எல்லாத்தையுமே அவர் நல்லதாக தானே பார்த்தாரு, எல்லாமே அழகாக தான் இருந்தது. ஆனால் பாவம் பாருங்க, இப்போ பாவம் எப்படிப்பட்ட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ பாவம் வெறுமனே மனுஷனை மட்டும் பாதிக்கலை, மனுஷன் நிமித்தமாக சிருஷ்டிப்பு எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு, அது பாதித்தது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி தான் இப்போ காட்டு மிருகங்கள்லாம், அதாவது சிங்கம், புலியெல்லாம் வந்து தோட்டத்தில் தானே இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி மனுஷனை கடிக்கிற அளவுக்கு அவ்வளோ டெரராக மாறுனுச்சு? பாவம். இப்போ அது எல்லாத்துக்குமே நீங்கள் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா ஒரே ரீசன் தான், ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம். இதனால அவங்க வாழ்க்கை மாத்திரம் நாசமாக போல, சுற்றி இருக்கிற மொத்த சிருஷ்டிப்பும் என்ன ஆயிடுச்சுங்க, கெட்டு போச்சு. அதனால தான் ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் அதாவது தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படி பிரசவ வேதனை படுகிறது. தி என்டையர் கிரியேஷன் இஸ் groaning. groaningனா என்ன அர்த்தம்னா, இந்த கடைசி, அதாவது இந்த 9வது மாதத்துல இருக்கிறதான ஒரு கர்ப்பிணி பெண், அதாவது வயிற்றுக்குள்ள அந்த குழந்தையை வைத்திருக்க முடியாம அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரொம்ப ஒரு வழியில அவங்க துடிப்பாங்க பார்த்தீங்களா, எப்படா அதை பெற்றெடுக்கலாம்னு இருக்கும் இல்லைங்களா, அதுதான் groaning. அந்த மாதிரி சகல சிருஷ்டிப்பும் ஏகமாய் அப்படி தவிக்குதான். என்னதுக்கு தவிக்குதுன்னா, தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய புத்திரர்கள்னா யாரு, நீங்களும் நானும் வெளிப்பட்டு தேவ மகிமைய இந்த பூமிக்குள்ள கொண்டு வரும்படியாக. தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அதுக்கு சாட்சிகளை நீங்களும் நானும் இருக்கிறோமா? இப்ப நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா, தேவனுடைய புத்திரர்களா, மகனாய் மகளாய், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய எக்ஸ்டென்ஷனா இந்த பூமியில இருந்து அந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புலையும் என்ன கொண்டு வரணுமா, ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு 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 பெரிய ஒரு குளோரியை ஒன்று கொண்டு வர்றதுக்கு தான் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் ஏங்கி தவித்து கொண்டு இருக்கிறது.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் நம்ம அது மேபி லேட்டரான அந்த ஸ்டடியை நம்ம அப்புறமா பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்க, இந்த இந்த துக்கம், கவலை அப்படின்றதெல்லாம் வந்து தேவனால் உருவாக்கப்பட்டது அல்ல, பாவத்தினால் மனுஷனுக்குள்ள வந்த பாவத்தினுடைய விளைவாக அது இருக்கிறது. அதே போல தான் இந்த பிசிக்கல் டெத், சரீர பிரகாரமான மரணமும் இது நிமித்தமாக தான் வந்தது. அதுதான் நம்ம 3:19 வாசிக்கிறோம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அந்த டெத், அப்போ இந்த பிசிக்கல் டெத் அப்படின்றத ஆண்டவர் அங்கே தான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெத்துன்ற கான்செப்டே தேவன்கிட்ட கிடையாது, மரணம்ன்ற கான்செப்டே கிடையாது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இல்லையா? மரணம்னு ஒன்று இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை. அப்படிதான் இருந்தது, அப்படிதான் தேவன் உருவாக்கினார். ஆனால் பாவம் உள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் தான் மரணம்ன்ற ஒரு ஏன்னா மரணம் எதனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது? பாவத்தினுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பரிசுத்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக மரிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? மாம்சத்தில் அந்த பாவத்தின் தன்மை கலந்துருக்கிறது. ரட்சிப்பை நம்ம ஆத்துமாவில் பெற்றுக்கொள்கிறோம். சரீரம் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமா என்ன ஆகுதுங்க? ரட்சிப்பை பெற்று தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது. அடுத்ததா ஏவாள் சபிக்கப்படுகிறாள். ஏவாளுடைய அந்த நியாய தீர்ப்பும் இதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்குது பாருங்க. 16ஆம் வசனத்தில் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அப்போ இந்த நீ வேதனையா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னா நீங்க இப்படி யோசித்து பாருங்க. அப்ப பாவம் செய்யாம இருந்திருந்தா பிள்ளை பெக்கும் போது தாய்மார்களுக்கு வலியே இருந்திருக்காது. எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்ல? இருக்கிறதுலயே இருக்கிறதுலே கொடூரமான வலி பிள்ளையை பெற்றெடுக்கிறது தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 72 எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைச்சா எப்படி இருக்கும் ஒரு வலி. அதுதான் 72 எலும்பு, மெயினான போன்ஸ் 72 எலும்பு இருக்குங்களாம் நம்மளுடைய உடம்புல. எல்லா எலும்பியும் ஒரே நேரத்தில் உடைச்சா என்ன வலி இருக்குமோ அதுதான் பிரசவ வலி, பிள்ளையை பெற்றெடுக்கும் போது. பாருங்க எவ்வளோ. அதனால தான் அந்த தாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மரணத்தை சந்தித்து அவங்க வராங்க. இப்போ இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாச்சு, அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அழகா பிள்ளையை பெற்றெடுத்துடுறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தோம். அன்னைக்கு வந்து டாக்டர் ரொம்ப பிஸிங்க அப்படின்னாங்க. என்னங்க என்ன இன்னைக்கு முகூர்த்த நாளுக்கு டாக்டர் என்னங்க ஏன் பிஸியாக இருக்கும்? முகூர்த்த நாளுக்கு மண்டபம் புக்காக இருக்கும், முகூர்த்த நாளுக்கு பூசாரி பிஸியாக இருக்கும், டாக்டர் என்னங்க பிஸியாக இருக்காருன்னா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது. முகூர்த்த நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? நல்ல நாள் பார்த்து குழந்தையெல்லாம் அடுத்த நாளுக்கெல்லாம் பெக்க வைக்க மாட்டாங்க, அன்றைக்கே ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணிடணும்? குழந்தைய எடுத்துடணும். ஏன்? குழந்தை பிறக்கிறதுக்கு நல்ல நேரம். அப்போ அந்த டாக்டரை வந்து பார்க்குறதா இருந்தால் முகூர்த்த நாள் அன்றைக்கி டாக்டர் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஏன்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுல தான் அவங்க பிஸியாக இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து அந்த நேச்சுரல் பர்த் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கனவாக தான் இருக்கிறது. சரி போகட்டும். இப்போ வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த 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 பெண்களுடைய ஆசை எப்பயுமே அவங்க கணவன் மேலேயே இருக்குது. சரிங்களா? அது வந்து தேவனால கொடுக்கப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு. அது அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். ஸோ ஆண்டு கொள்வான்னா அவன் வந்து உன்னை போட்டு ரூல் பண்ணி உன்னை கீழ்ப்படுத்துவான் அப்படின்றது இல்லாமல் அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ரூலிங் அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை கர்த்தர் ஆணுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிசாசு எல்லா பெண்களுக்குள்ளேயும் பூந்து அது தனியாக ஒரு கேட்டகரியை உருவாக்கிடுச்சு. நான் எந்த ஆணுக்கும் எனக்கு ஆண்களே தேவையில்லை அப்படின்னு இருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஃபெமினிசம் என்கிற, பெண்ணியம் என்கிற ஒரு பெரிய பிசாசு ஒன்று கிரியை செஞ்சிட்டு இருக்குது. சரி, அப்போ இது எல்லாமே பாவத்தினுடைய ஒரு நியாய தீர்ப்பாக சர்ப்பத்துக்கு கொடுக்கப்பட்டது, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது, ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம பார்த்தது வந்து இமீடியட் ரிசல்ட்ஸ், அதாவது பாவம் செஞ்ச உடனே நடந்த நியாய தீர்ப்பு. ஆனால் பாவத்தினுடைய நீண்ட கால நியாய தீர்ப்பு என்ன? அதாவது லாங் ரேஞ்ச், அது தொலை தூரத்தில் பாவத்தினால நிறைய காலங்கள் கழித்து நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அதாவது ஆதாமுடைய வாழ்க்கை. இப்போ ஆதாமுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அந்த சீடு, அதாவது அவனுடைய வித்து, அந்த வித்துல என்ன இருக்குதுங்க? பாவம்
கோட் ஆயிடுச்சு. நான் சொல்ற நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னதுங்க? ஆதாம், ஏவாள், சர்ப்பம். இந்த 3 பேருக்கும் வந்த நியாய தீர்ப்பு இம்மீடியட்டா அந்த இடத்துல கர்த்தர் கொடுத்தது. சரியா? அடுத்ததா மனுக்குலம் முழுசும் ரெஸ்ட் ஆஃப் த ஹியூமன் ரேஸுக்கு வரக்கூடியதான அடுத்த நியாய தீர்ப்பு என்னன்னா, இப்போ இவங்க பாவம் செஞ்சதுனால அந்த பாவத்தினுடைய தன்மை அவர்களுடைய சுபாவத்திலே என்ன ஆயிடுச்சு? இப்போ கலந்துருச்சு. அவங்களுடைய சீடு, அவங்களுடைய வித்திலேயே போயிடுச்சு. இப்போ அவன் பெற்றெடுக்கிற பிள்ளை எப்படி தான் இருக்கும்? பாவம் நிறைஞ்சதா தான் இருக்கும். யாருமே காயினுக்கு ஆபேலை கொல்லணும்னு சொல்லி கொடுக்கவே இல்லை. காயினுக்கே ஒரு எண்ணம் வந்துச்சு, ஆபேலை கொல்லணுன்ற எண்ணம் காயினுக்கே வந்துச்சு. ஆதாம் ஏவாள் சொல்லி கொடுத்தாங்களா? பிசாசு சொல்லி கொடுத்தானா? இல்லை. ஏன்? அந்த இடத்துல லாங் ரேஞ்சில் அந்த மனுஷனுக்குள்ள இருந்து வித்து அவனுடைய ரத்தம் முதற்கொண்டு என்ன ஆயிடுதுங்க? ஆமாம், பாவமாக மாற்றப்படுகிறது. ஸோ அதை தான் நம்ம February 2 நம்ம முக்கியமான தலைப்பாக 12 நாட்கள் நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் அதில் பங்கு கொள்ளணும். ஒருவேளை ஆன்லைனில் பார்க்குறவங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னன்னா, பாவத்தினுடைய தன்மை நம்மளுடைய ரத்தத்திலே கலந்துருக்கிறது. பிளட் லைன், நம்முடைய ரத்த வழியில நிறைய தாக்கங்கள். பாவம் மாத்திரம் இல்லை, இப்போ அதோட சேர்ந்து நம்முடைய முற்பிதாக்கள் செய்த எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு? அதில் கோடாகிட்டே இருக்குது. என்னென்னலாம் பேட்டர்ன்லாம் நான் செய்கிறேனோ, இப்போ எங்கள் அப்பா செஞ்சது அதில் சேர்ந்துருக்கும், நான் செய்கிறதும் அதில் சேர்ந்துருக்கும். இப்போ என் பிள்ளைக்கு வரும்போது எங்கள் தாத்தா செஞ்சது, எங்கள் அப்பா செஞ்சது, நான் செஞ்சது என் பிள்ளைக்கு வரும். யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னும் ஒரு 15-20 தலைமுறை கழிச்சு எனக்கு அப்புறம் வர்றவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கும்? எவ்வளோ பெரிய சாபத்தை அவங்க தலைமையில சுமக்கிறதா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ரத்தத்தின் வழியாக இது எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குதுங்க? தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம்மளை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டது உண்மைதான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ரத்தத்தின் வழியாய் வருகிற உடன்படிக்கைகளும் நிறைய பலிபீடங்களும் நிறைய அறிக்கை செய்யப்படாத காரியங்களும் இன்னும் ரத்தத்துல மறைஞ்சிருக்குது. ஸோ அந்த நம்முடைய சீடு, நம்முடைய வித்து, நம்முடைய சீடை சுத்திகரிக்கணும். அதுக்கு நம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படணும். சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம அந்த February 2 ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன் அந்த தலைப்பில் நம்ம ரத்த வழி சீரமைப்பு என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம டீச் பண்ண போகிறோம். கண்டென்ட் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும், நான் உங்களுக்கு தமிழில் நான் டீச் பண்ண போகிறேன். சரி, அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், அதில் பங்கு பெறுங்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பாவத்தினுடைய தன்மை மனுஷனுடைய அந்த சீடு, அந்த ரத்தத்துக்குள்ள வந்த உடனே அவனுடைய அந்த தாக்கம் ஒட்டு மொத்தமா அவனுடைய வாழ்க்கையில தொடர்கிறத நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. திரும்ப வாசிக்கலாமா? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. யார் மூலமா? ஆதாம் மூலமா வந்துச்சு. எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். ஸோ ஆதாம்ல இருந்து பிறந்த எல்லாரும் பாவம் செய்யறாங்க. மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க ஆதாம் மூலமாக மரணமும் கிறிஸ்துவின் மூலமாக ஜீவனும் என்கிறதான ஒரு ஒப்புமையில அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பேசுகிறார். சரி, அந்த இதன் டிஸ்கஷன் நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஹியூமன் ரேஸ் தொடர்ச்சியாக மனுக்குலத்தில் வருகிற இத்தனை காரியங்கள்ல அந்த வீழ்ச்சியினுடைய தாக்கம் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க. என்னைக்காவது ஏதாவது ஒரு தலைமுறையோட நின்றுக்குன்னு நம்ம சொல்ல முடியுதா? இல்லை. ஆதாம் அவள் காலத்திலிருந்து எத்தனையோ 1000 வருடங்களாக பாவத்தினுடைய தாக்கம் இன்னும் மனுஷனுடைய ரத்தத்தில் இருக்கிறது, மனுஷனுடைய வித்தில் இருக்கிறது. அதை எடுக்கவே முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, உன்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்வேன்னு சொன்னா உன்னை நீயே ஏமாற்றுகிறவனாய், நீ வஞ்சிக்கிறவனாய் இருப்ப. அப்ப கடைசி வரைக்கும் பாவத்தோடு போராட வேண்டியது நம்முடைய வேலை. இன்னொரு இடத்துல எபிரேயர்ல வாசிக்கிறோம், நீங்கள் ரத்தம் சிந்துதல் அளவும் பாவத்தை நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தமா? பாவம் செய்யாம இருக்கணும்னா நம்ம ரத்தம் வெட்டு காயம் அடைஞ்சா கூட பரவாயில்லையா, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு காரியத்தை, அதாவது அந்த பாவத்தினுடைய தன்மையை பற்றி அந்த நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த ஆதாம் கிட்ட இருந்து வர்ற எல்லா தாக்கங்களுமே அப்படியே மனுக்குலம் முழுவதும் வருகிறது. சரிங்களா? அதை நடுவுல குறுக்கிட்டு அது எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் மூலமா
மாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்போ இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷன் அந்த டீச்சிங்கில் நம்ம அதுதான் பேச போகிறோம். ஏசப்பா நம்மளை ரட்சித்தாரு, ஏசப்பா ரத்னால கழுவப்பட்டோம், மீட்கப்பட்டோம்னு சொல்கிறோமே. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த தோல்வி, இல்லை ஏன் இந்த வியாதி, இல்லை ஏன் இந்த கடன் பிரச்சனை, இல்லை ஏன் இவ்வளவு போராட்டம் அப்படின்றத நம்ம அதுதான் அட்ரஸ் பண்ண போகிறோம். ஏசப்பாவை அறிஞ்சிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அப்போ எதுக்காக ஏசப்பா நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தரணும்னு அவர் வாக்கு பண்ணணும் இல்லைங்களா? அப்போ ஏசப்பா சிலுவையில் மரித்தது வெறுமனே ரட்சிப்பு, அதாவது சரி பரலோகத்துக்கு மட்டும் வாடா, மற்றபடி இங்கே இருக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு ரொம்ப நசுக்கப்பட்டு அப்படியே நொந்து போய் எப்படியோ சேரு, பரலோகத்துக்கு சேரு, அதுக்கு மட்டும்தான் நான் உத்தரவு தருவேன், பூமியில் எப்படி வேணா இருக்கும்லாம் எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லலை ஏசப்பா. ஏசப்பா இந்த பூமியில் இருக்கிற காலத்திலும் நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காரு, கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது எங்கே சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு நம்ம வாசிக்கிறது சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உலகம் தருகிற பிரகாரம் அல்ல. ஸோ இந்த உலகத்தில் நமக்கு அவர் கொடுக்கறது என்ன அப்படின்னா அந்த பீஸ். சூழ்நிலைகள் மாறிட்டே தான் இருக்கும், ஆனால் அதுக்கு மத்தியில் நம்ம கர்த்தர் என்ன தராருங்க? சமாதானம். ஸோ அப்போது அதை குறித்து நம்ம 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 அந்த டீச்சிங்கில் நம்ம தியானிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம கவனிக்கும் போது இந்த பாவத்தினுடைய தன்மை மனுஷனுடைய அந்த வித்தின் வழியாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த பாவத்தினுடைய தன்மையை மாற்றுகிறார். அதுதான் நம்ம 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் இல்லைங்களா? 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சேர்ந்து வாசிக்கலாமா? புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோமான்றதான் கேள்வி. இந்த வசனத்தை நம்ம பலமுறை நமக்கு வாசிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், ஆனால் ஏன் இன்னும் புது சிருஷ்டியாக நான் மாற்றப்படலை? அந்த கேள்விக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா நம்ம ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். என்னன்னா, என்னுடைய ரத்தம் இன்னும் என்ன பண்ணப்படலை, இயேசுவின் ரத்தத்தினால முழுமையாக சுற்றிகரிக்கப்படலை. முழுமையான ஒரு விடுதலை, ஏசப்பா என்ன விடுதலையை சிலுவையில் எனக்கு பெற்றுக் கொடுத்தாரோ அதனுடைய முழுமையை நான் என்ன பண்ணல, பார்க்கல, அனுபவிக்கல. ஆனா நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? ஏசப்பா எனக்காக செஞ்சார், ஏசப்பா எனக்காக மரிச்சார், ஏசப்பா எனக்கு ரத்தம். நான் வெறும் வார்த்தையில தான் பேசுறேன், அதை என்னால நடைமுறைப்படுத்த முடியல. இதை தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும், இதை நம்ம பேசணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம அதை கண்டுபிடிச்சி அந்த பாவத்தினுடைய தன்மை, அந்த பாவத்தினுடைய விளைவு, இதெல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய எல்லைகளை விட்டு நம்ம அகற்ற நாம் இந்த நாட்களில் நாம் முயற்சிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் கிருபையை கேட்கணும். அப்போ இதுதான் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:45 வாசிக்கிறோம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முந்தின ஆதாம்ன்றவன் மனுஷனா செத்து போன ஆதாம். அடுத்ததா இங்க பிந்தின ஆதாம் அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஆவியினாலே நம்மை உயிர்ப்பித்த அந்த 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 சத்தியத்தையும் நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாரையும் கர்த்தர் என்னவா மாற்றுறாருங்க? புதிதாய் பிறந்தவர்களாக, மறுபடி பிறந்தவர்கள். அதான் புது சிருஷ்டி, புது பிறப்பு, புதுசாய் மாற்றப்படுதல். இதெல்லாமே அதனுடைய அடிப்படையிலிருந்து வந்தது தான். அதுதான் யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1:13 அவர்கள் இரத்தத்தினால், சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் தான் யாரு? அந்த மேல இருக்கு இல்லைங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தால், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த மறுபிறப்பு அப்படின்றத கர்த்தர் இங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதே 3வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அந்த நிக்கோதேமு கிட்ட சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவத்துல நம்முடைய ரத்த வழி சுத்திகரிக்கப்படணும். அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போறது அது ஓகே, அது கேரண்டீடு. முத்திரை போட்டாச்சு, நீங்க பரலோகத்துக்குரியவங்கன்னு சொல்லியாச்சு. அதையுமே காத்துக்கொள்றது கஷ்டம்தான். ஆனா இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பாவத்துக்கு மேலாக ஜெயம் எடுத்து
காணப்படுகிற ரத்தத்தின் வழியாக வருகிற போராட்டங்கள் ஜெயம் எடுக்கிறோம்னா அதில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளுடைய ரத்தத்தில், நம்முடைய வித்தில் கலந்திருக்கிற காரியங்கள் என்னன்றதை நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ அதுதான் ரோமர் 5 மார்க் பண்ணிக்கோங்க, நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். ரோமர் 5:12 21 வசனங்களை நீங்கள் வீட்டில் வாசிச்சிங்கன்னா இதில் இந்த ஒப்புமையை பார்க்க முடியும். முதலாவது, ஆதாம் மூலமாக பாவம் நுழைந்தது, ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக கிருபை நுழைந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, பழைய ஏற்பாட்டில் பாவத்துக்கு என்ன கிடைச்சிது, உடனே நியாய தீர்ப்பு தான் வந்துச்சு, கிருபெல்லாம் கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனே பாவத்துக்கு ஒரு மீனிங், புது மீனிங்கை கொடுக்குறாரு. பாவம்னு உடனே பில்லி பாவம் செஞ்சுட்டான் அப்படின்ன உடனே அடுத்த செகண்டே இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எனக்காக என்ன பண்ணுது, பிதாவின் இடத்துல பரிந்து பேசுது, அந்த கிருபை எனக்கு பெற்றுக் கொடுக்குது. அடுத்து ரெண்டாவதா, அந்த அந்த குற்றம் என்ன ஆக்கப்படுகுதுன்னா ஆதாம் மூலமா அப்படியே சந்ததியா வருது. அஃபென்ஸ், அந்த குற்றம் டிரான்ஸ்ஃபர், அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வருது. எங்கள் அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன யோக்கியனா இருந்தாலும் என் பிள்ளையை எப்படி தான் பிறக்கும், பாவத்தில் தான் பிறக்கும். நான் யோக்கியனா இருக்கிறதுனால என் பிள்ளையும் யோக்கியமாலாம் பிறக்காது. ஏன்னா இந்த பாவம்ன்றது தொடர்ச்சியாக ரத்தத்தில் தொடர்ந்து வருகிறது. இது அஃபென்ஸ், அப்படி தொடர்ந்து வருகிறது. அடுத்ததா ஃப்ரீ கிஃப்ட். என்ன கிஃப்ட் கொடுக்குறார் ஏசப்பா? ரட்சிப்பு, அந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படுதல்ன்ற ஒரு இலவச பரிசை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அடுத்து மூன்றாவதாக, ஆதாம் மூலமாக நமக்கு என்ன நடந்தது, குற்றப்படுத்திட்டான், நம்ம குற்றம் அடைஞ்சிட்டோம், காண்டம்னேஷன் தான் நமக்கு வந்தது, குற்றப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நீதியாக்கப்பட்டிருக்கிறோம், ஜஸ்டிஃபிகேஷன். சரிங்களா? முதல் ஆதாம் மூலமாக குற்றப்படுத்தப்பட்டோம், கடைசி ஆதாம் மூலமாக, இரண்டாம் ஆதாம் மூலமாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நான்காவதாக, அந்த ஆதாம் மூலமாக மரணம் உள்ள நுழைந்து ஆளுகை செய்தது, ஆனால் இயேசுவின் மூலமாக நீதி ஆளுகை செய்கிறது. சரிங்களா? நீதி உள்ள. ஸோ இப்போ நம்ம மரிக்கும் போதும் அந்த டைம்ல அது ஒரு ஹியூமன் எமோஷன், ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னா, தேவனுக்குள் மரித்தவர்கள் திரும்பவும் எழுந்திருப்பார்கள், அவர்களுக்கு மரணம் என்பது அவர்களுடைய முடிவு அல்ல அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை. அடுத்து ஐந்தாவதாக, ஆதாம் மூலமாக கீழ்ப்படியாமை வந்தது, கிறிஸ்துவின் மூலமாக கீழ்ப்படிதல் வந்தது. ஏன்னா அவர் பிதாவினுடைய ஒரு வார்த்தைக்கு கூட அவர் கீழ்ப்படியாம போகவே இல்லை. இம்மி அளவு கூட அவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு ஏசப்பா மிஸ் பண்ணவே இல்லை, ஃபுல்லா கீழ்ப்படிஞ்சார். ஆறாவதாக, இந்த ஆதாம் முதல் ஆதாம் மூலமாக பிறந்த எல்லா மனிதர்களும் பாவிகளாகவே பிறந்தார்கள். ஆனால் இயேசுவின் மூலமாக ஒரு மனிதன் மறுபிறப்பை அடையும் பொழுது அவன் நீதிமானாக மாற்றப்படுகிறான், இல்லையா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். எதற்காக? அவருடைய நீதியை என்மேல் தருவதற்காக. சரிங்களா? அடுத்து ஏழாவதாக, அந்த ஆதாம் மூலமாக அந்த பாவத்தினுடைய பெருக்கம் பெருகிக்கிட்டே போகுது, பாவம் பெருகிக்கிட்டே போகுது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமா கிருபை என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, பெருகி கொண்டே இருக்கிறது. ஏசப்பா திரும்ப திரும்ப எனக்காக பரிந்து பேசி கிருபை பெருகி கொண்டே இருக்கிறது. அடுத்து எட்டாவதா, அந்த ஆதாம் மூலமாக மரணம் முடிவாக இருந்தது, ஆனால் இயேசுவின் மூலமாக மரணம் முடிவு அல்ல, நமக்கு நித்திய வாழ்க்கை தான் நம்முடைய ஆரம்பம். அதாவது அந்த மரணம் என்பது இட் இஸ் பிகினிங் ஆஃப் அ நியூ லைஃப், அப்படிதான் சொல்லணும், இல்லைங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பில்லி கிரஹாம் அவருடைய மரணத்தின் போது அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அழகாக அவருடைய பிள்ளைகள் பேசினாங்க. அதில் சின்ன வயசுலேயே பில்லி கிரஹாம் அவருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாராம், நான் மரிச்சிட்டேன்னா நீங்கள் யாரும் என் அப்பா போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்லணும்னா, எங்கள் அப்பா வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு, வேற ஒரு அட்ரஸ் மட்டும் மாறி இருக்கிறாரு, ஆனால் எங்கள் அப்பா இருக்கிறாரு, எங்கேயும் போகல, அவர் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு, ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாரு. இப்போ நாங்களும் என்ன பண்ண போகிறோம், அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணுமே ஒழிய அவர் போயிட்டாரு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி பில்லி கிரஹாம் முதல்லயே சொல்லி வச்சுருந்தார். அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய மகள் பேர் கிரேஸ் நினைக்கிறேன், அப்புறம் அவங்களுடைய மகன் ஃப்ராங்க்லின் கிரஹாம், அவங்க எல்லாருமே அவங்க அதே வார்த்தை தான் சொன்னாங்க. அவருடைய அந்த ஃபியூனரல் டைமில் அவங்க எல்லாருமே சொன்னாங்க, எங்களுடைய தகப்பன் மரிக்கவில்லை, அவர் வேறொரு இடத்திற்கு சென்றிருக்கிறார், நாங்களும் அதே இடத்துக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு நாள் நாங்கள் போக போகிறோம். ஸோ இதுதான் மறுபடி பிறந்தவனுடைய ஒரு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு நித்திய வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். அப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் சிலுவையிலே சாதித்ததான அந்த காரியங்கள், அதில் ஒரு சில காரியங்களை நம்ம வாசனம் முடிக்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 7:25.
மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நம்முடைய நித்திய வீடு யோவான் 14:3 வாசிக்கிறோம். யோவான் 14:3, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஏசப்பா ரொம்ப தெளிவா சொல்றாரு, அந்த இட்டர்னல் லைஃப், நான் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்றேன், நான் அந்த 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 வீடு ஆயத்தமானதுக்கப்புறம் உங்களை நான் என்னோடு கூட நான் சேர்த்து கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ இதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த கடைசி அதிகாரங்களில் நம்ம வரும்பொழுது எப்படி இந்த விழுந்து போன இந்த மனுக்குலம் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்டு, அப்புறம் ரெவலேஷன் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கும் பொழுது திரும்ப எப்படி உலகம் மறுசீரமைக்கப்பட்டு ஃபுல்லாக எல்லாமே புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா வெறும் மனுஷன் மாத்திரம் இல்லை, எல்லாமே புது சிருஷ்டியாக, சகலமும் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறத நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22 அதிகாரங்களில் நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காலம் இருக்கிறது. சீக்கிரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இயேசப்பாவை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்று மரணம் நமக்கு வரலாம், இல்லை தேவனுடைய வருகை வரலாம். எதில் இருந்தாலும் நம்ம முதல்ல பார்க்க போகிறது யாரை தான்? இயேசு ராஜாவை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட இந்த நாளினுடைய தலைப்பு முடிகிறது. அடுத்த வாரத்தில் எவ்ரி டியூஸ்டே நமக்கு ஆராதனையும் நமக்கு பைபிள் ஸ்டடியும் இருக்கும். சரிங்களா? இது பைபிள் ஸ்டடியுடைய தொடர்ச்சி. இதனுடைய தொடர்ச்சியாக பாவத்தினுடைய சுபாவம், பாவத்தினுடைய தன்மை என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் சின் அப்படின்ற தலைப்பில் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா போன வருஷத்துல இதை நம்ம ஆரம்பித்தோம். நவம்பருக்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா நவம்பர் நம்ம எல்லார் வீடுகளுக்கும் ஜெபங்களுக்கு போனதுனால அந்த பைபிள் ஸ்டடி நம்மளால் தொடர்ச்சியாக செய்ய முடியல. அதனால் திரும்ப நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது இருக்கும். அடுத்து திரும்ப வியாழக்கிழமையில் நமக்கு ஒரு ஆராதனை இருக்குது. அந்த ஆராதனையில் வேறொரு தலைப்பில் பாஸ்டர் உங்களோடு கூட பேசுவாங்க. கர்த்தர் நாம மகிமையாடும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்தது போல கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, நீங்க விழுந்து போன மனுஷனுடைய தன்மையை மீட்டெடுக்கும்படி உன்னத தேவன் நீர் பூமிக்கு மனிதனாக இறங்கி வந்து எங்களை ரட்சிக்கும்படி பாவங்களை எல்லாம் நீர் சிலுவையிலே சுமந்து எங்களை மீட்டெடுத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் இந்த பூமிக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்குவது மாத்திரமல்ல, எங்களுக்கு மறு ஜீவனை, புது சிருஷ்டியாய் மாற்றி மறு ஜீவனை கொடுத்து பிதாவோடு கூட எப்பொழுதும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்க்கையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த பூமியில நாங்கள் என்ன காரியங்களை நாங்கள் எதிர்கொண்டாலும், எதிர்மறையான காரியங்களை எங்களுக்கு எதிராக வந்தாலும், ஒரு காரியத்தில் நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஒன்று, நீர் எங்களுக்கு தந்ததான இலவசமாய் தந்த ரட்சிப்பு. இன்னொன்று, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது என்று. மூன்றாவதாக, நாங்கள் உம்மை பார்க்க நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகைக்காக, ஒன்று எங்களுடைய மரணமோ இல்லை எங்களுடைய உம்முடைய வருகையோ, எது எங்களுக்கு முன்னாடி வருதோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்பவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.